ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, கீ பாட்டில் இது எல்லாத்தையும் நம்ம ரீசைக்ளிங் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஓல்டு நைட்டியெல்லாம் தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸும் பார்க்க போகிறோங்க. பூஜை பாத்திரங்கள்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பாத்திரங்களை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உடஞ்ச அகல் விளக்கோ இல்லை செங்கலோ இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீங்கள் மிக்சிலேயோ இல்லை இந்த மாதிரி குட்டி உரல் இருந்துச்சு அப்படின்னா அந்த உரலில் போட்டு நல்லா பொடியாக தூள் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த உரல்லையே நல்லா தூளாக பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நைஸாக பொடி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரலும் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தூளை நீங்கள் சல்லடை யூஸ் பண்ணி, நம்ம மாவு சலிக்கிற சல்லடை இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் பொடி பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி முடித்த பிறகு இது கூட ஒரு 2 பொருள் ஆட் பண்ண போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை கரைச்சிட்டு நீங்கள் இந்த தண்ணியை நீங்கள் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 பொருளையும் சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சால்ட், இந்த புளி கரைசல், அதுக்கப்புறம் நம்ம அகல் விளக்கில் எடுத்த அந்த பொடி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கலவையை யூஸ் பண்ணி நீங்கள் பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, சோப்பு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்க. நீங்கள் இந்த கரைசல் இருந்தால் போதும், சூப்பராக பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி பளிச்சுன்னு எடுத்துடலாங்க. நீங்கள் எந்தெந்த பூஜை பாத்திரங்கள்லாம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு மேலே இந்த கரைசலை லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் நார்மலாக கையிலேயே தேய்ச்சி எடுத்திங்கன்னா போதுங்க. ரிசல்ட் சூப்பராக பளிச்சுன்னு கிடைக்கும். பாருங்கள், நான் அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தேய்க்கிறேன். தேய்ச்சி முடித்த பிறகு நார்மலாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டால் போதுங்க. தண்ணியில் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்க்ரப்பரு, சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணல. கையையும் அந்த கலவையும் யூஸ் பண்ணி தான் தேய்ச்சி எடுத்தேன். ரிசல்ட் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள்லாம் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு அழுக்காக இருந்த அந்த பூஜை பாத்திரத்தை நம்ம தேய்ச்சி அழகாக பளிச்சுன்னு எடுத்தாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் நம்ம தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த ஜூஸ் பாட்டிலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோங்க. இந்த பாட்டிலுடைய டாப்பையும் பாட்டமையும் ஃபஸ்ட்டு கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷனில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு அடுத்தது நான் சிசர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுற மாதிரி ரிங் டைப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. ஒரு 1 சென்டிமீட்டர் சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷனை கட் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை கட் போட்டோமோ அத்தனை ரிங்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அந்த கட் பண்ணாமல் 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல டாப்லையும் பாட்டம்லேயும் ஒவ்வொரு ஹோல்ஸ் போட்டுட்டு ஸ்ட்ராங்கான ஒரு கயிறை எடுத்து இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணி நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பொசிஷனில், அதாவது யூ டைப்பில் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம டாப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் நீங்கள் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3லேருந்து 4 கிளாஸ் ஒவ்வொரு சைட்லேயுமே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கீழே இருக்கக்கூடிய அந்த ரிங்கில் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கிச்சன் டவல்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. கிச்சனில் உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கேக்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, காட்டன் பாக்ஸ். ஸோ இந்த காட்டன் பாக்ஸை நம்ம கேக்லாம் தீர்ந்த பிறகு தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதனுடைய மேல் போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு கிஃப்ட் பேக்லாம் கொடுப்பாங்களா, அந்த கிஃப்ட் பேக்கை நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கவர் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட் ரேப்பருக்கு பதிலாக இந்த கிஃப்ட் பேக்கை தான் யூஸ் பண்ண போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த பார்டர்ஸை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிஃப்ட் பேக்கை வந்து இந்த மாதிரி அந்த பாக்ஸை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சு விட்டுட்டு ஸ்டாப்லர் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா க்ளூ இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஜஸ்ட் ஸ்டாப்லர் மட்டும் பண்ணி எடுக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுற மாதிரி அழகாக ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி 4 பக்கமும் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷன் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கலர் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு லேயர் வந்து ஒட்டி விட்டுடுறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஷாக்ஸ் கர்ச்சீஃப்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஷாக்ஸு கர்ச்சீஃப்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளாத் கூடயும் சேர்த்து மடித்து வைக்கும்போது மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஷாக்ஸு கர்ச்சீஃப்லாம் தேடிக்கிட்டே இருப்போம், கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பாக்ஸையும் கிஃப்ட் பேக்கையும் ரீயூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் 0 காஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய கிழிஞ்ச நைட்டிலாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. சூப்பராக வந்து நம்ம டோர்மேட் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி அந்த நைட்டியை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது கீழே இருந்து ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பாட்டமில் இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 லேயராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம 2 லேயராக இருக்கக்கூடிய இந்த கிளாத்தை வந்து 4 லேயராக இருக்க மாதிரி மடித்து போட்டு நம்ம 2 கார்னர்ஸில் வந்து தைச்சி எடுக்க போகிறோம். மற்ற 2 கார்னர் வந்து உங்களுக்கு க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் தைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஓப்பனாக இருக்கக்கூடிய 2 சைடை மட்டும் தைச்சி விட்டுட்டிங்கன்னா போதுங்க. பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து தைச்சி முடிச்சுட்டு நாட் போட்டுட்டு அடுத்தது ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 லேயராக இருக்கும். அந்த 4 லேயராக இருக்கக்கூடிய கிளாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் தைச்சி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய நைட்டியை வந்து ரீயூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டோர்மேட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த டோர்மேட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தண்ணியை ரொம்பவே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நைட்டி இருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கீ பாட்டில்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ரேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கிஃப்ட் ரேப்பரை இந்த பாட்டிலுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான நூல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நூல் உருண்டையை இந்த பாட்டிலுக்குள்ளே நீங்கள் போட்டு விட்டுட்டு அந்த அவுட்டரை மட்டும் நீங்கள் வெளியே எடுத்து விட்டுருங்க. வெளியே எடுத்து விட்டுட்டு அந்த டேப்பில் ஒட்டிட்டு இந்த மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நூலை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம நூல் உருண்டைகள்லாம் யூஸ் பண்ணும்போது நூல் வந்து உருண்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உருண்டு போகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் பூ கட்டும்பொழுது பூ கட்டுற அந்த நூல் உருண்டையை வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு விட்டுட்டு இந்த ஆர்கனைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.